அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் மிக வலுவாக டிசம்பர் 5ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன், ராசியின் உச்ச அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக வலுவாக செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறார். இதுவும் சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் காட்டிலும் மிக வலுவாக சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர போகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே புதனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் சனியின் ஆட்சி வீடு, ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் சுக்கிரன். ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரனின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. எனவே தற்போது ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் அமர்வதால் பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. 7ஆம் பார்வையாக 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோகங்களை நிச்சயம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் திட்டமிடுவதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை வலுவாக அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியை கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதி, குடும்பாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் அமர்வது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவேதான் உறுதியாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வருடத்தின் இறுதியில் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குடும்ப ரீதியான பணிகளை சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றலையும் நிறைவான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், வருமானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது மிக வலுவாக சனியும் 6இல் யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே குடும்ப வருமானம் உயரும். கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் நல்ல முடிவிற்கு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எதிர்பாராத வகையில் அற்புதமான அதிர்ஷ்டமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே
எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் உடல்நல ஆரோக்கியத்தையும் திருப்தியாக அமைத்துக் கொடுப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சுக்கிரன். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை அரைகுறையாமல் செய்யாமல் முழுமையாக பூர்த்தி செய்வதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. உத்தியோக ரீதியாக லாபஸ்தானத்தை சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக பார்ப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அனுகூலமான வாய்ப்புகளை அலுவலக சூழ்நிலை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி அலுவலக சூழ்நிலையை மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. உத்தியோகத்தில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட வேலை மாறுதல் உள்ளிட்ட பல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. மேல் அதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக மிகவும் அற்புதமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறதுங்க. உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட புதிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கனகச்சிதமாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தி அதிகரிக்குங்க. அத்தியாவசிய மூலப்பொருட்களின் விலையில் மாற்றம் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பல சிரமங்களை எளிதில் கிடைக்க முடியும். அரசியல் சார்ந்த தொழில்துறை சார்ந்த கலைத்துறை சார்ந்த பணிகளில் எனவே நல்ல மாற்றம் நிறைவாக உண்டு. தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான புதிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு மற்ற துறைகளை காட்டிலும் சற்று கூடுதலாகவே கலைத்துறைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பெரிய அளவிலான சிக்கல்கள் காரிய தடைகள் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நல்ல செல்வாக்கு உயர்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அவற்றை முழு மனதுடனும் திருப்திகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் அமைவதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குழப்பமான பாடங்களை எளிதில் புரிந்து கொண்டு கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வில் மிக பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு